என்னம்மா சரக்குலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ஓட்டு போட போல நீ ஓட்டா பூத்துல சொல்லி கூத்துறாங்க. பூத் இந்த போயிட்டு போட்டு வாங்கிக்கணும். போயிட்டு எப்படி போடுறது மாமா இது? அங்க போவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அங்க இருப்பாங்க, ஒரு ஆபீஸ் இருப்பாங்க, போய் பார்த்து போட்டு வா. சரி மாமா, அங்க சரக்கு கொடுப்பாங்க. இது இவனுக்கு அடிச்சு விடுவான். போ, சரி அடிச்சு விடுவான். நீ போ. போயிட்டு வந்துடுறேன் மாமா. ஓட்டு போட்டேன். யாருக்கு போட்ட? இங்க இருந்து நான் போனா அங்க மாப்பிள்ளை உக்காந்து இருந்தாரு. அப்போ நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டேன்னா மாப்பிள்ளை சொன்னாரு, நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடு, உனக்கு யார் பிடிக்குமோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுன்னு சொன்னாரு. அப்போ நீங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. யாரும் என்ன சொன்னீங்களே, எம்எல்ஏ சொன்னீங்க இல்லையா? சொன்னீங்க இல்லையா? அதுக்கு அவங்களாம் ஓட்டு போட்டா பெரிய ஆள் ஆயிடுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு பெரியவங்களாகிறதுக்கு பதிலு என் மாப்பிள்ளை பெரிய ஆளானா நான் சரக்கடிக்கு காசு கொடுப்பாரு இல்ல? ஓ, நல்ல ஐடியா படிக்கிறேன். அதுக்குதான் நான் எனக்கு யோசனை வந்துச்சு. நான் யாரு தெரியுமா? பக்கத்துல ஒரு ஓட்டு இருந்துச்சா, தூக்கி தலைமையில போட்ட பாரு. யாருக்குடா போட்ட? மாப்பிள்ளைக்குதான். ஏன் போய் தலைமையில ஓட்டு போட்டியா? ஓடு போட சொல்லடா, ஓட்டு போட சொல்லடா. நீ மாதிரி தலைமையில போட்ட உடனே எவ்வளவு ரத்தம் இப்படி வந்துச்சு தெரியுமா? எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுமா? நான் ஒரு ஆள் ஓட்டு போடுறதுக்கு அவ்வளவு ரத்தம் வந்துச்சுன்னா எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, எவ்வளவு ரத்தம் வரும். பாவீங்களா, பிள்ளை கொண்டு விட்டீங்களா நீங்க? ஏன் என்னாச்சு மாமா, ஓட்டு அப்படி போடுறது இல்லையா?